என் பேர சொல்லுவேன் டாக்டர் ஞானபாஸ்கர் செட்டியார் எவனுக்கு தெரியாது. ஜோர் மாதிரி அப்பா பேரு நடேசன் பக்கமா சொன்ன எவனுக்கு நடேசன் செட்டியார் எங்க செட்டியார் டாக்டர் பாஸ்கர் சொன்னதான். விநாயகர் அந்த காலத்துல 60, 70, 80 வருடம் இந்த மாமனிதர்கள் அந்த வழியில தான் இந்த ஹோம் சொல்லாம செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க ஆளு கிடையாது, மேடையில மாலை போட்டா காசு கொடுக்கணும், இல்லைன்னா கீழே வந்து பேசுவாங்க, முன்னாடி பிச்சைக்கார பையன் மாலை போட்ட பொண்ணாட போட்ட ஒரு காசு கொடுக்கணும். அந்த காலத்துல வந்து ரெங்கசாப்பிள்ள ஆண்பிள்ள சுகேஷ் பெரிய சாமி பிள்ளை ஈப்போட வந்து கல்யாணம் சுந்தரம் செட்டியார் திருச்செந்தல்ல அருணாச பிள்ளை, முத்தியா பிள்ளை, ராமசாமி பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் இருந்தாங்க. கோல பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, மூவர்ல காசியா பிள்ளை, யோகமாக நடேசன் செட்டியார். நாங்களாம் இவங்களாம் இருந்ததுனாலதான் அந்த காலத்துல எந்த பேரு சொல்லாம எந்த எதிர்பார்ப்பு இல்லாம காசு கொடுத்தாங்க. நன்கொடை பள்ளிகள் கட்டாங்க. ஆயிரக்கணக்கான நாட்கள் இப்ப கூட வச்சிருந்தாங்க. லோட்டஸ் குடும்பம் 1250 ஏக்கர் இலவசமா இந்திய சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க. அவரை தெரியுமா உங்களுக்கு? அதன் பிறகு வந்தவங்க யாரும் பேர் சொல்ற மாதிரி இருக்கிறவங்க இவர் மாதிரி இளமலைக்காய இருக்கிற நம்முடைய ஓமச்சாரன் போன்றவங்க செஞ்சது. ஆனா என்ன பொறுத்தவரையில இந்த சமுதாயத்துக்கு தேவை வந்து நல்லவங்க கிடையாது, கெட்டிக்காரன் கிடையாது. கேபி சாமி ஒன்ன மாதிரி இல்ல, நீ வர முடியாது வச்சு எழுதிச்சுக்க, என்ன மாதிரி வர முடியாது. இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற நடிகர் விஜய் மாதிரி ஒரு இன்னைக்கு மாத்திரம் நான் டாக்டர் பாஸ்கரனா வராம நடிகர் பாஸ்கரனா வந்தா நீங்க இடம் கொண்டாது 25,000 பேர் ரோட்ல நின்றுப்பாங்க. அந்த அளவுக்கு கேவலமான சமுதாயம் இந்தியாவில் ஒண்ணுங்க. நம்ம கேவலமா போயிட்டோம். இவ்வளோ பெண்களை பார்த்தா ஐயோ விஜயா, ஐயோ அவங்க வரணும் பதக்கிறாங்க. என்ன நம்ம என்னென்ன செஞ்சுட்டா நாட்டுக்கு, இந்த நாட்டுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா 70,000 தமிழை போய் நிற்கிறான். 500, 1000 காசை கொடுத்து மொத்த வசூல் 30 மில்லியன் 3 கோடி வெள்ளி. அவரோட தொண்டர் ஒருத்தர் உங்க நாட்டில் வச்சுக்காங்க சார், எங்க நாட்டில் 70,000 பேர் போய் 30 மில்லியன் செலவு பண்ணி அந்த ஷோவை பார்த்துருக்காங்க. என்ன நன்மை சொல்லுங்க? எவனுக்காவது உங்களுக்கு வந்து கல்வி கிடைக்குமா? தெருவா நாயாளுக்கு நாங்க வரோம். ஆனா உங்களை பார்க்கறது எங்களை பார்க்கறது ஆள் இல்லை. நான் அதுக்கு தான் சொல்றேன், என் கதையை படிங்க. நான் உண்மையான சினிமா நடிகரா போயிருப்பேன். எங்க அப்பா 2 அறை கொடுக்கலன்னா 1973 நான் தான் நடிகேன். ரஜினியா தான் பண்ணிட்டீங்க. அப்ப அதே கருத்து விஜயகாந்த் மாதிரி கருப்பு நடிச்சு நல்லா தமிழ் ஆடுவேன், ஆடுவேன், பாட ஆடி காட்டுறேன். நான் நடிப்பாங்க நொண்டி மாதிரி நடக்கிறேன், நொண்டி மாதிரி நடிப்பேன். ஆனா நல்லா டான்ஸ் ஆடுவேன். 45 நிமிஷம் டெய்லி ஆடுறேன் சார் நான். அதனால தயவு செய்து நல்லா கேட்டுக்காங்க. இதெல்லாம் சீனியர் சொல்லுவாரா? இது கதை சொல்ல முடியாது. மற்ற யாரும் இந்த மாதிரி கதை சொல்ல முடியாது. நான் செஞ்சவன், கதை உண்மை. நான் சொல்லி செஞ்சவன் இல்லை, சொல்லாம செஞ்சவன். அதனால என் கதை உண்மை. மற்றவங்க வருமானம் அதை செஞ்ச இதை செஞ்ச கிழிச்சாங்க. இவனுக்கு கிழிச்சது எனக்கு தெரியாது. இருக்கிற ஊரா பணத்தை எடுத்து கொடுத்துட்டு சார் நானும் அரசியல்வாதி இப்ப வந்துடுறேன் சார், புனராசா சார் உங்களை சொல்ல சார். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதியா இருந்தா அந்த காலத்துல திருடி 90% திருடி 10% கொடுத்துட்டீங்கன்னா ஏமாத்து நக்கிட்டு போனோம்ல. அந்த மகத்துக்கு அந்த காலத்துல தெரியுமா? மகத்தேரு, டைட்டு, லிங்கு, இன்னொரு பேரை நான் சொல்ல விரும்பல, எவனுக்கா மாமா மச்சனா இருக்கீங்க. இந்த 4 பேர் இந்த நாட்டை தொடர்ந்து எடுத்தது. இந்த கணக்கு எடுத்தா 1 பில்லியன். ஒரு மனிதனுக்கு 1 பில்லியன் தெரியுமா? ஒரு தலைவருக்கு 1 பில்லியன் காசு இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? 50 கோடி 500 மில்லியன் வந்து ஊர்ல ஏமாத்திட்டான். ஜெய்சங்கர் நண்பர் ஏமாத்திட்டாரு, கர்ப்பப்படத்தை நள்ளிட்டு போயிட்டாரு. ஆஸ்திரேலியா ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டான். மிச்சம் மீது காசு 500 மில்லியன் தவ முதலுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. நீங்க ஏன்னு சொல்லாதீங்க சார். நம்ம ஏமாந்து கொண்டது அப்பெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். பத்திரிக்கை படிச்சோம், டிவி கிடையாது. அதுக்கு நீங்க வந்து எப்ப பார்த்தா டிக்டாக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது 40 வயசு கீழே தான் பார்க்கணும். இன்ஸ்டாகிராம் 40 வயசு கீழே பார்க்கணும். நீங்க பார்க்க வேண்டியது பேஸ்புக். இந்த சித்தப்பட மாதிரி தனியா ஆளுநர் பார்த்து பொம்பளை வாங்கி போன ஆளுநர்ல நானும் சேர்ந்து ஆடலாம் நினைக்கிறேன். கணவனும் செய்த ஆட்களும் தெரியாது, என்ன சேர்த்தான் சொல்றேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.